நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் என முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் கொண்டுவரும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற வாய்ப்பு. தமிழர் பண்பாட்டிற்கு செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடு தமிழ்தாய் வாழ்த்து என தீர்மானம். வைடாக வந்த பந்தை உதைத்து கிரிக்கெட்டில் கால்பந்து விளையாடிய ரிஷப் பண்ட். இலங்கைக்கு எதிரான போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் 3 சிக்சர்களை பறக்க விட்டார். அதிமுகவில் பதவிகள் பறிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அதே பதவிகளை தர வேண்டும். இபிஎஸ்ஸின் தவறான முடிவுகளால் அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்ததாக எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. நாங்க வச்ச கோரிக்கை பொதுக்குழு கூட்டணும், கமிட்டி போடணும், அதே போல பல பதவிகள் கொடுக்கணும், சில கோரிக்கைகள் சொல்லி தரணும். எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கட்சி முக்கியம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. கட்சி நல்லா இருக்கணும், மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காக சட்டமன்ற தேர்தலில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் பரிந்துரைத்த வேட்பாளர்கள் தோல்விக்கு யார் காரணம்? கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது அண்ணன் எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த கட்சியிலே இருந்து துரோகம் செய்தவர்களை நீக்கி இருக்கிறார். அதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ உரிமையை பாதிக்கும் எந்த ஒரு மறுவரையறை நடவடிக்கையும் திமுக எதிர்க்கும். தற்போது நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா இந்த கூட்டத்தொடரில் வருவதற்கு வாய்ப்பில்லை என திமுக எம்பி திருச்சி சிவா உறுதி. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 123 அடியை நெருங்கியது. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு வெளியாகிறது. தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிடுகிறார். அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீனின் பதிவு காலம் ஓராண்டு நீடிப்பு. அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல். ஜார்க்கண்ட் தகுதி தேர்வில் முறைகேடுகளை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நீடிக்கிறது. தேசிய கொடியுடன் செல்போன் விளக்குகளை ஒளிரவிட்டு போராட்டம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என பதிவு. தகுதி தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக ஜார்க்கண்ட் பொதுப்பணி ஆணைய உறுப்பினர்கள் ராஜினாமா. மாநில அரசின் பரிந்துரையின்படி ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார். போருக்கு பிறகு முதல் முறையாக முஸ்தபா காமேனியின் வீடியோவை வெளியிட்டது ஈரான். முஸ்தபா தரையில் அமர்ந்தபடி சிலருடன் உரையாடுவது போல வீடியோ. முஸ்தபா காமேனியின் உடல்நிலை கவலைக்கிடம் என வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி. கர்நாடக மாநிலம் யாதகிரி மாவட்டத்தில் விவசாய தோட்டத்தில் நுழைந்த முதலை மீட்டது வனத்துறை. முதலையை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நிம்மதி. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்தால் அணுசக்தி ஒப்பந்த திட்டத்தை கைவிட ட்ரம்ப் பரிசீலனை. ஈரான் விதித்துள்ள புதிய நிபந்தனைகளால் ஒப்பந்தம் ஏற்படுவதில் பின்னடைவு. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சாய் சுதர்சனுக்கு பதிலாக களமிறங்கும் சஃப்ராஸ் கான். இந்திய இலங்கை முதல் டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆரம்பம். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அனில் கும்ப்ளே அறிமுகமாகி இன்றுடன் 36 ஆண்டுகள் நிறைவு. 1990 இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் விளையாடிய படத்தை வெளியிட்டு அனில் கும்ப்ளே நெகிழ்ச்சி.